மதுரை மத்திய தமிழ் திருச்சபை விசுவாச பெருமக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் ஓய்வு நாள் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய சபை போதகருக்கும் மற்றும் ஓய்வு நாள் பாட இலாக்கா உறுப்பினர்கள் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார ஓய்வு நாள் பாடத்தின் தலைப்பு கடல் அருகே அற்புதங்கள். எல்லா இடத்துலையும் தேவன் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா அற்புதங்களை செய்திருக்கிறாரு. இங்கே பார்க்க போகிறது, இந்த வாரம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கடல் அருகே அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதை கலந்து ஆலோசித்து படிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்வோம். தலை வணங்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் கிருபை உள்ளவர், உம்முடைய காருண்யம் பெரிது ஆண்டவரே, உம்முடைய வல்லமை பெரிது ஆண்டவரே. நாங்கள் பாவிகள், நாங்கள் அறிவில் குறைந்தவர்கள், ஆனாலும் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இங்கே இந்த ஆலயத்தில் பரிசுத்தமான வேளையில் எங்களை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே, எங்களை எளியவர்களை நீர் குப்பையிலிருந்து எடுத்து உமக்கென்று பயன்படுத்தி வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்பட்டு எங்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் கெஞ்சி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கிற சபை விசுவாசிகள், பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஞானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், ஆவியானவர் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இயேசு நாமத்திலே கெஞ்சி நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இதில் நம்ம சந்திக்கக்கூடிய, நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், சரி, எத்தனை பேருக்கு தென்றல்னால் பிடிக்கும்? தென்றல் வீசுகிறதுனா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்குமா எல்லாத்துக்கும்? ரைட், சரி. எத்தனை பேருக்கு புயல் அடித்தா பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காதுன்னு. ஆமாம், அப்படி தான் இங்கே இயேசுவனுடைய சீஷர்கள் அவர்களுக்கு அங்கே கடலில் பிரயாணம் பண்ணி போகும் பொழுது புயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மார்க்கு 4வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் முதல் வசனத்தை நீங்கள் படித்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். பெரிய கூட்டம். அந்த பெரிய கூட்டத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா, எப்படி அவங்களுக்கு போதகம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு, கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி நிற்கிறாரு. கூட்டம் எல்லாம் எங்கே நிற்கிறாங்கன்னா, ஜனங்கள் எல்லாம் கடற்கரையில் நின்றார்கள் என்று பார்க்குறோம். சரி, இதில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டிசைபிள்ஸோட கொஞ்சம் தனித்து பேசுகிறாரு. பேசி அவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த மாதிரி உவமைகள்னால அவர்களுக்கு விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, 36வது வசனத்தை படிங்க பார்ப்போம். 36, மார்க் 4:36.
அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு, மார்க்கு 4:36, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவரோட இருந்தது. அப்பொழுது என்னாச்சு? 37 என்னாச்சு? பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்போ இவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 38வது வசனம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரா? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அப்போ அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள் அப்படின்னு பார்க்கணும். நம்ம இது நிறையா பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கிறோம். இதற்கு நான் வச்சிருக்கிற ஒரு சின்ன தலைப்பு என்னன்னா, புயல் வெளியே. புயல் வெளியே, சரியா? ஆமாம், அங்கே கடலில் ஒரு புயல், ஆனால் புயல் வெளியே. சரி, இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி புயல் இயற்கை ஒரு சில சமயத்தில் கட்டுக்கடங்காமல் இருக்கிற மாதிரி தெரியும். பலத்த காற்று, சுழல் காற்று, வேதாகமம் முழுவதிலும் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம யோனாவுடைய அனுபவத்திலையும் பார்க்குறோம். அங்கே பலத்த காற்று, புயல், கொந்தளிப்பு எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி சுழல் காற்று வீசும் பொழுது கொந்தளிப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சீசர்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க இதிலெல்லாம் ரொம்ப வெல்வர்ஸ்டு தான், கை தேர்ந்தவர்கள், திறமையானவர்கள் தான். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, ஒரு சில நேரத்தில் இந்த புயல்களை சமாளிக்க முடியலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வேதாகமத்தில் 121வது சங்கீதத்தில் என்ன படிச்சிருக்கிறோம்? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை என்று சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இங்கே அப்படி நித்திரையாக இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் என்ன செய்கிறார்னா, ஒவ்வொரு கணமும் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். இது நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம் அப்படின்றத அங்கே பார்க்குறோம். புயல் வரும்பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? சுழல் காற்று வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அதை நம்மளாம் இப்போ கடலில் ட்ராவல் பண்ணி போகிறதில்லை இப்போ. ஆனால் வாழ்க்கை என்னும் கடலில் புயல் அடிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? இந்த சீசர்கள் மாதிரியா, ஐயனே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு அக்கறை இல்லையா என்று நாம் அவரை குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் அந்த நிம்மதியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சா, அதே மாதிரியா நம்மள்கிட்ட இருக்குதா? நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறோம்? இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அலைகள், புயல் சமாளிக்க முடியல. அப்போ கத்துறாங்க, கதறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, கூக்குரல் இடுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, 4:39 அவர் எழுந்து காற்றை என்ன செய்கிறாரு? அதட்டுறார். கடலை பார்த்து இறையாதே என்று சொல்கிறார். அமைதலாயிரு அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன உடனே என்னாச்சு? அங்கே காற்றும் கடலும் என்னாச்சு? காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிருச்சுன்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய புயல்களுக்கும் போராட்டங்களுக்கும் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது தேவனுடைய சத்தம் வல்லமை உள்ளது. அது என்ன செய்யுதுன்னா, நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய புயல்களையும் போராட்டங்களையும் அது அமைதிப்படுத்துகிறது. அவர் அதட்டுவார், சொல்கிறார், காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படி பண்ணிவிட்டு இயேசுவானவர் என்ன கேட்குறாரு? அவர்களை நோக்கி கேட்குறார். 40வது வசனம் என்ன சொல்கிறது? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? சரி, இப்போ கிறிஸ்தவங்களுக்கு பயம் தேவைதானா? எத்தனை பேர் இது வரைக்கும் பயந்ததே கிடையாது? எத்தனை பேர் இருக்கிறீங்களா? யாராவது
பயந்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம இருட்டுக்கு பயப்படுவோம். பெண்கள் வந்து கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்க, பள்ளிக்கு பயப்படுவீங்க. 2 பள்ளிக்குமே பயப்படுவோம். இந்த பள்ளிக்கும் பயப்படுவோம், அந்த ஆமாம். அப்போ எல்லாம் நிறைய விஷயங்களுக்கு பயப்படுவோம். பயம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் என்ன கொடுத்துருக்கிறாரு? பலமும் அன்பும் கொண்ட ஆவியை தான் அவர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா பயம் எங்கேருந்து வருது? அதனுடைய சோர்ஸ் வந்து ஆண்டவர் கிடையாது. அப்போ அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவர் இருக்கும்பொழுதே நம்மளுக்கு பயம் அவசியம் இல்லை. அப்படின்னா ஆண்டவர் என்ன கேட்குறாரு பாருங்க, 40வது வசனம், ஏன் பயப்பட்டீங்கன்னு கேட்டு அப்புறம் என்ன கேட்குறாரு? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இந்த விசுவாசம் தான் நம்மளுக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எப்போ வந்து நம்மளுக்கு பயம்னு ஒன்று வந்துருச்சோ அப்போ என்ன செஞ்சிருவோன்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தை நம்ம கீழே விட்டுருவோமா. when we have the fear we will drop the shield of faith அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாத்தானானவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் எடுத்து நம்மளை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு பார்ப்பான். இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் என்னன்னா டிஸ்கரேஜ் பண்ணுறது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை வரும் பொழுது இன்னும் கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிடணும். அப்போ அப்படி தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த விசுவாசம் தான் நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால், வேதாகமம் என்ன சொல், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம போராட்டங்களை சந்திப்பதற்கு விசுவாசம் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனின் வல்லமை எப்படிப்பட்டது அப்படின்னு இந்த இதில் நம்ம படிக்கிறோம். சங்கீதத்தில் பார்க்குறோம். சங்கீதத்தில் 104வது சங்கீதம் எடுங்க பார்ப்போம். 104ல் 1லேருந்து 5 வரையும் வசனம் என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் தேவனாய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் அப்படின்னு இதெல்லாம் அப்படியே அவருடைய பவர்ஸ், அவருடைய வல்லமை எல்லாம் சொல்லிக்கிட்டே வருது. 5வது வசனம் என்ன சொல்லுது? 5வது வசனம் பாருங்கள் என்ன சொல்லுது? பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடிக்கு அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தார்னு இருக்கு. சரி, பூமியை அதோட ஆதாரங்களை ஸ்தாபித்தார். எப்படி? நிலை பெறாதபடிக்கு. ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகுது தெரியுமா? பாருங்கள், சங்கீதம் 46ல் நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? சங்கீதம் 46ல் 46:2 என்ன படிக்கிறோம்? சம்டைம்ஸ் அந்த சூழ்நிலை வருது. பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்படோம். ஸோ உண்மையான ஒரு விசுவாசி, கர்த்தரை தன் அடைக்கலமாக கொண்ட ஒரு விசுவாசி என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா பயப்பட மாட்டான். பாருங்க, 46:1 சங்கீதம் 46:1 என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நோய்கள் வரலாம், பிரச்சனைகள், போராட்டங்கள் புயல் மாதிரி வரலாம், சமாளிக்கவே முடியாத அளவுக்கு வரலாம். இது புயல் வெளியே. அப்போ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, புயல் அடிக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சங்கீதம் 46ல் நம்ம என்ன விளக்கம் படிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வல்லமையை பாருங்களேன். 6வது வசனம் படிங்க பார்ப்போம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, ஆனால் அவர் சத்தத்தை முழங்க பண்ணும் பொழுது என்னாச்சு? பூமியே உருகி போயிடுச்சு. அவ்வளவு ஒரு வல்லமை.
அப்போ அப்படி பண்ணும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவரையே நம்ம சார்ந்து நிற்கணும். 46:10 அதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். சங்கீதம் 46:10 என்ன சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க வேதாகமம்? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ பிரச்சனை போராட்டங்கள் புயல் மாதிரி வரும் பொழுது, புயல் சுற்றி சுற்றி சுழல் காற்று மாதிரி அடிக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அமர்ந்திருந்து. நம்ம நிறைய சமயங்களில் அமர்ந்து இருப்பது அல்ல, அமர்ந்து இருக்கிறதே கிடையாது. நம்மளுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அந்த பிரச்சனையை போராட்டத்தை விட நம்முடைய ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்குது. நம்ம போய் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லுகிற விதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு அப்படி பிரச்சனை எப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புயலை இன்னும் நம்ம அதிகமாக விகாரப்படுத்திடும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணுமா? அடங்கி இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே ஒரு சொல்யூஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ புயல் வெளியே அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்க்கக்கூடியது, எவ்வளவுதான் சுழல் காற்றுகள் போட பிரச்சனைகள் நம் வாழ்வில் வந்தாலும் அவரை நாம் சார்ந்து நிற்கும் பொழுது, அவர் தேவன் என்று அறிந்து கொண்டு நாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்ம என்ன செய்யலாம்னா வெற்றி பெறலாம், அதை முறியடிக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கோம். இப்போது இயேசு கிறிஸ்து எப்படி சமாளித்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் சொல்லலாம், ஒருவேளை இயேசு கிறிஸ்து ரொம்ப பவர்ஃபுல்லு, அவர் ஹீ இஸ் காட், அவர் கடவுள், அதனால் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, புயலெல்லாம் அப்படி சந்திக்கிறார். இல்லை, அவர் பூலோகத்துக்கு வரும் பொழுது அவர் மனிதனாய்த்தான் வந்தார். அவர் தெய்வம் ஆனாலும் கூட மனிதனாய்த்தான் வந்தார். அப்போ அவர் என்ன செய்தார்னா, வேதாமம் சொல்கிறது, எதையுமே அவர் தன் சுயமாய் செய்யவில்லை. அது மட்டும் இல்லை, தன்னுடைய சுய வல்லமையை அவர் பிரயோகப்படுத்தவே இல்லை. அப்படி என்று சொன்னால், அவரும் சாதாரண மனிதனைப் போல தான் என்ன பண்ணார் அப்படின்னா, பிதாவையே சார்ந்திருந்தார். அப்போ அவரிடத்துல இருந்த அந்த நம்பிக்கையின் வெளிச்சம், அவர் படகுல பிரயாணப்பட்டு போகும்போது அந்த நிம்மதியான நெத்திரை. இப்போ நம்மளும் இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய முகமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பிரகாசமாக இருக்கணும். புயல்னால் அடிபட்டு நொம்பலப்பட்டு அப்படி நொந்து போய் அப்படி டிப்ரெஷனில் இருக்க மாதிரியான ஃபேஸாக இருக்கக்கூடாது. அப்போ அப்படின்னா நம்ம சாட்சிகளாக நிற்க முடியாது. அப்போ சாட்சிகளாக நிற்கணும் அப்படின்னா, என்ன விதமான புயல் சுழல் காற்று வந்தாலும் ஸ்திரமாக நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள் என்று தேவன் சொல்கிறார். சரி, இப்போ புயல் வெளியேன்னு பார்த்தோம். அடுத்து என்ன அப்படின்னா, மார்க் 5வது அதிகாரத்துக்கு வாங்க. மார்க் 5வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 1வது வசனம் படிங்க பார்ப்போம். மார்க் 5:1. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அப்போ அங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 2வது வசனம் சொல்கிறது, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அப்படின்னு பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கிறோம். இந்த பிரேத கல்லறையிலிருந்து வருகிற இந்த நபருடைய பெயர் என்ன? இவருடைய பெயர் என்னது? லேகியோன். சரி, ரைட். அப்போ நிறைய பிசாசுகள்னால பீடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவனுடைய லைஃப் ஸ்டைல் பாருங்கள். 3வது வசனம் படிங்க. அவனுடைய குடியிருப்பு எங்கே இருந்துச்சு? நல்ல குடும்பத்தில் எல்லாருடைய அரவணைப்பிலும் சந்தோஷத்துலேயும் சமாதானத்துலேயும் இருந்தானா? இல்லை, எப்படி இருந்தான்? அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனுடைய குடியிருப்பு கல்லறை. அது மட்டும் இல்லாமல் அவனை கட்டுறதுக்கு சங்கிலி போட்டு பிணைஞ்சு கட்டி வச்சுருந்தாங்க. ஆனாலும் ஒருத்தனும் அவனை அடக்கவே முடியல. அநேகந்தர விலங்குகள் போட்டு பூட்டி பார்த்தாங்க, அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. 5வது வசனம் படிங்க.
இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் பாருங்க, இரவும் பகலும் என்ன செய்தானா, மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை என்ன செய்தானா, காயப்படுத்தி கொண்டிருந்தானாம். செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ், செல்ஃப் டேமேஜிங் லைஃப். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த அசுத்த ஆவிகள் வரும் பொழுது, அசுத்த ஆவிகள் பிடிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான் சொல்லுங்க பாப்போம். ஆதியாகமம் 1:26 என்ன சொல்லுது? லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் ஓன் இமேஜ் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவனை நமது சாயலாகவே உண்டாக்குவான்னு சொன்னார். ஆனால் இங்கே மனுஷன் எப்படி இருக்கிறான்? அந்த லேகியோன் பார்த்தீங்கன்னா பிசாசினால் பீடிக்கப்பட்டு ரொம்ப டேமேஜாக இருக்கான், தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஆனால் இதில் தேவனுடைய வல்லமையை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், இந்த லேகியோன் என்று சொல்லக்கூடியவன் நபர், அவன் பேசும்போது யார் பேசுறது? அவன் பேசும்போது யார் பேசுறது? நீங்கள் பாருங்களேன், அதில் பார்க்குறோம். வசனம் 7, வசனம் 7 படிங்க பாப்போம். 5:7, மார்க் 5:7. அவன் பேசும்போது பாருங்க என்ன என்ன போட்டிருக்காங்க? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு என்ன செய்கிறேன் ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான்னு பார்க்குறோம். சரி, அப்போ இது பேசுறது அந்த மனுஷனா இல்லை அந்த மனுஷனுக்கு உள்ளாக இருந்த ஆவியா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த வார்த்தையை பேசுனது அந்த மனுஷனா இல்லை மனுஷனுக்கு உள்ளே இருந்த ஆவியா? அந்த மனுஷனுக்குள்ளே இருந்த ஆவி. அதாவது சாத்தானால் பிடிக்கப்பட்டு அசுத்த ஆவிகள்னால் பிடிக்கப்பட்டு இருந்தால் யாருடைய வார்த்தை தான் வரும்? சாத்தானுடைய வார்த்தை தான் வரும். அந்த அசுத்த ஆவிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் வரும். நம்மளும் நிறையா பிசாசுகள்னால் பீடிக்கப்பட்டிருக்கோம். எஸ்ஆர் நோ சொல்லுங்கள். யாரெல்லாம் கோபம் அப்படின்ற பிசாசுனால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? யாரெல்லாம் பொறாமை என்னும் ஆவியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க? அப்போ அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? இன்றைக்கி மருமக பாடம் எடுக்கும்போது சொன்னாங்க, பவர் ஆஃப் வேர்ட்ஸ், எப்படி வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ரைட். அதாவது இந்த ஆவிகள் வரும்போது அவைகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் வெளியில் வரும். எப்படி எங்கள் வார்த்தைகள் பார்க்குற பாருங்க, எனக்கு உமக்கு என்ன, நீங்கள் எதுக்கு என்னை தொந்தரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே கேட்குறத நம்ம பார்க்குறோம். என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணைன்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? ஏற்கனவே அந்த 8வது வசனம் படிங்க பார்ப்போம். அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது இல்லாமல் அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் கேட்குறார், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறார். அப்போ நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் நாங்கள் என் பேர் லேகியோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறோன்னே அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார். இங்கே நம்ம பார்க்குறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த லேகியோன் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். லேகியோன் ஜெபம் பண்ணாரா பண்ணலையா? சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்க. இங்கே நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, 5வது அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்கள். படகுலேருந்து இறங்கின உடனே இயேசு கிறிஸ்துவை நோக்கி யார் ஓடி வர்றது? ஆமாம், அவருக்கு எதிராக ஓடி வர்றதை பார்க்குறோம். சரியா? ரைட். அப்போது நம்ம இங்கே பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வல்லமை எப்படி நம்ம படித்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இந்த மனுஷனால் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை யாருடைய வார்த்தையாக இருக்குது? பிசாசுடைய வார்த்தையாக இருக்குது. ஆனாலும் கூட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா,
கூக்குரல் மத்தியிலும், மிகுந்த சத்தத்தின் மத்தியிலும் தேவன் அந்த லேகியோனுடைய மனதின் எண்ணங்கள், அவனுடைய அங்கலாய்ப்புகள், அவனுடைய ஆதங்கங்கள், அதை அறிந்தவராக தேவன் இருந்தார். அதை ஆண்டவர் கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். சரியா? சரி, பிரச்சனை ரொம்ப மிகுதியாக இருக்குது. அசுத்த ஆவிகள் நம்மளை போட்டு அலக்களிக்கும் பொழுதே எத்தனை பேர் நம்ம நிம்மதியாக ஜெபம் பண்ண முடியும்? இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம்ல, தனி ஜெபம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தனி ஜெபம் பண்ணுறீங்க. எத்தனை பேர் ஜெபத்தில் கான்சன்ட்ரேஷனோட ஜெபம் பண்ண முடியுது? எத்தனை பேர் ஆண்டவரோடு அப்படியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே பேச முடியுது? ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது ஜெபம் கூட பண்ண முடியாது. அப்படி ஏதாவது அனுபவம் இருக்குதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணவே முடியாது. ஏன்னா பிரச்சனைகளுடைய ஆதிக்கம் அவ்வளோ பெருசாக இருக்கு. நீங்கள் ஜெபம் தான் ஆரம்பிச்சிருப்பீங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் தொடர்ந்து அவரோட பேச முடியாது. ஏன்னா உங்களுடைய அங்கலாய்ப்புகள், உங்களுடைய இருதயத்தின் விசாரங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அப்படி சொல்லும் பொழுது வியாகுலம் அதிகமாக இருக்கும்போது ஜெபம் கூட பண்ண முடியாது. ஆனாலும் பிரியமானவர்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உள்ளத்தின் ஏக்கத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம பிசாசுகளால் பீடிக்கப்பட்டு வார்த்தைகள் சாத்தானுடைய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனாலும் அதையும் தாண்டி தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஊடுருவி வருகிற தேவனுடைய வார்த்தைகள் ஊடுருவி வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவராக இருக்கிறார். வேதாமத்தில் ஒரு வசனம் சொல்லுது என்ன அப்படின்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும்னா சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி சொன்னாலும் கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் வாயிலிருந்து சொற்கள் வருவதற்கு முன்பதாகவே அதை எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறேன்றார். அப்படின்னா சொல்லாத வார்த்தைகளையும் அந்த ஏக்கங்களை, உணர்வுகளை அறிந்த தேவனாக இருக்கிறார் என்பதே அவருடைய வல்லமையை அது காட்டுகிறது. அப்போ லேகியோன் இங்கே என்ன செய்கிறான் அப்படின்னா, இரைச்சல் சுற்றிலும் இரைச்சல் தான் இருக்குது. ஆனால் அந்த இரைச்சல் மத்தியிலும் அவனுடைய மெல்லிய சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? கண்ணீரை காண்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். அது மட்டும் இல்லை, இங்கே பார்க்குறோம் சொல்ல முடியாத வார்த்தைகளை கூட கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். சொல்ல முடியாத ஏக்கங்களை கூட கவனிக்கிற தேவனாக இருக்கிறார். ஐயோ, இந்த பிசாசுகள் என்னை விட்டு நீங்கினால் நலமாக இருக்குமே அப்படின்னு அந்த லேகியோன் எவ்வளவா அவன் தன்னுடைய உள்ளத்தில் சிந்திச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த மெல்லிய குரலை தேவன் கேட்குறார். இதே விதமாக தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நினிவே ஜனங்களை பற்றி ஏதாவது நம்பிக்கை இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அந்த நினிவே ஜனங்களுடைய அந்த லேண்டில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்க பண்ணுற அயோக்கியத்தனம், அவங்க பண்ணுற அரக்கத்தனம், எல்லா கொடூரமான அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வருமா வராதா? வரும். ஆனால் எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா? எவ்வளோ அதிசயம் தெரியுமா? அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயோ, யாருக்கு தெரியும், தேவன் ஒருவேளை நம்முடைய தேவன் இறக்கப்பட்டு நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்படின்னு சொன்னால் கொடூரமான மனசு தான். இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமானது தான். ஆனாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய கூக்குரலை, அதிலிருந்து வரக்கூடிய மெல்லிய சத்தத்தை தேவன் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார். அப்போ அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி ஏதாவது வசனம் தெரியுமா உங்களுக்கு? தேவன் இருதயத்தை மாற்றுகிறவர்னு ஏதாவது வசனம் இருக்குதா? இருக்கா இல்லையா? அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, உன் உள்ளத்திலே புதிதான ஆவியை, ஆமாம், நவமான, அதாவது என்ன சொல்கிறாரு, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன் அப்படின்றாரு. அது மட்டும் கிடையாது, ஐ வில் மேக் யூ டு வாக் இன் மை ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்றார்.
என்னுடைய கட்டளைகளை நீ நடக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ வில் கிவ் யூ அ நியூ ஹார்ட், புதிதான ஆவியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். அப்படின்னு சொன்னால் நம்மளை நம்ம குறித்து நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம எவ்வளோ கெட்டவங்களாக கூட இருக்கலாம், அயோக்கியனாக கூட இருக்கலாம். ஆனாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கும் பாருங்க, ஐயோ நான் நல்லவன் ஆகணுமே, ஐயோ நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமே அப்படின்னு அந்த ஏக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அவர் உள்ளத்தை புதுப்பிப்பார் அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அப்படி தான் இந்த லேகியோன் அவனுடைய வாழ்க்கை பாதை மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால் சொல்ல முடியாத பிரச்சனைகளையும் தேவன் கவனிக்கிறார். உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கங்கள், உணர்வுகளை எல்லாம் தேவன் கவனிக்கக்கூடிய வல்லமை மிகுந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். சரி, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் தகப்பனார் எவ்வளவு பொறுப்புள்ளவராக இருக்கிறார் தெரியுமா? தகப்பனார் பொறுப்புள்ளவராக இருக்கிறாரா அப்படின்னா எப்படி அதை தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்னா, தன்னுடைய மகளுக்காக அவர் என்ன செய்கிறாரு, என் மகள் மரிக்கும் தருவாயில் இருக்கிறாளே, மரணத்தை தழுவ போகிறாளே, அப்போ இவளுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருக்கு தெரிந்த ஒரு விஷயம், இயேசுட்டு நம்ம போயிட்டோம்னா அவர் என்ன செய்வார், குணப்படுத்திடுவார் அப்படின்னு சொல்லி அவர் இயேசுவண்டை நோக்கி வர்றார். வாசிங்க வசனம், மார்க் 5:22. மார்க் 5:22 என்ன சொல்கிறது? அப்பொழுது அவன் ஜெப ஆலய தலைவன் எவிரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அதான் இங்கே நல்லா கவனிச்சுக்கணும் அந்த வார்த்தையில் பாருங்கள், நான் ஜெப ஆலய தலைவன், ஐ ஆம் வெரி பவர்ஃபுல் பர்சன், நான் எப்படி அங்கே உங்கள் கால்நெலாம் நான் எதுக்கு விழணும், அப்படி அல்ல, தேவனுடைய பாதத்தில் தான் விடுதலை உண்டு. இன்றைக்கி நம்ம பெருமை உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பாதத்தை எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எப்படி இருக்கிறாராம், எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எவருன்னு சொல்லக்கூடியவன் ஜெப ஆலய தலைவன், அவன் என்ன செய்கிறான்னா தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசுவின் பாதத்தில் விழுகிறத நம்ம பார்க்குறோம். இயேசுவின் பாதத்தில் விழுந்து அவன் என்ன கேட்குறான், 23வது வசனம், 5:23, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் அவள் மேல் உன் கைகளை வைக்கவும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான்னு பார்க்கணும். அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அவரே அவர் ஸ்டெப்ஸ் சொல்கிறார். என்ன ஸ்டெப்ஸ் சொல்கிறாரு, நீங்கள் வாங்க, என்ன செய்யுங்க, உங்களுடைய கையை அவள் மேல் வைங்க, அப்பொழுது அவள் பிழைப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை தகப்பனார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை தாய்மார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்த உலகத்தில் பிள்ளைகளுக்கு விட்டு போகிற சொத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய வீடு, உங்களுடைய தோட்டம், உங்களுடைய துறவு, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய பேங்க் பேலன்ஸ், இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் குழந்தைகளுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜெப வாழ்க்கை. உங்களுடைய ஜெப வாழ்க்கை தான் இருக்கிறதுலே மிக மிக பெரிய ஒரு சொத்து. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் பிள்ளைங்க பார்ப்பாங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் முழங்கால் போட்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இங்கே எவிரு தன்னுடைய மகளுக்காக ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரன், மரண அவஸ்தைப்படுகிறார்.
இன்றைக்கி வந்து நிறைய பார்க்குறோம் சோஷியல் மீடியாஸ், இதிலெல்லாம் நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து ஆண்களை விடவும் அதிகமாக சீரழிந்து போகிற காட்சியை நாம் பார்க்குறோம். முன்னாடி ஆண்கள் தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூல்லேயே அதான் சொல்லிகிட்டு இருக்கோம். பாய்ஸை விட கேர்ள்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது சேட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். அந்த மரணத்தை நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கிறாங்க இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய பெண்கள். குறிப்பாக ஆண்களும் தவறு செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பெண்கள் ரொம்ப அதிகமாக அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம் சோஷியல் மீடியாஸில். அப்போ என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தகப்பன்மார் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவின் பாதத்தில் வந்து உட்காரும் பொழுது அங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா, இயேசு கூட வர்றதுக்கு சம்மதிக்கிறார். எவரோட கூட வர்றதுக்கு அவர் சம்மதிக்கிறார். சரி, இப்போ கூட வந்துக்கிட்டு இருக்கிறாரு. கூட வந்த உடனே எவருக்கு என்ன தோணுன்னா, ரொம்ப சந்தோஷம், ஆகா இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு, அவர் கண்டிப்பாக என்னுடைய மகள் மரணத்திலிருந்து விடுதலை செய்வார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு யோசிச்சு பாருங்கள். மார்க் 5 அவர் கூட போகிறோன்னு சொல்லிட்டு ஜனங்களோடு அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது 25வது வசனம் பாருங்கள். இடையில ஒரு இடையூறு ஏற்படுகிறது. என்ன ஒரு இடையூறு ஏற்படுது பாருங்கள். 25வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வைத்தியர்களால் கைவிடப்பட்டு மிகவும் நொந்து எல்லா காசையும் பணமும் செலவழித்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் சற்றாகிலும் குணமடைய, வசனம் அப்படி தான் போட்டிருக்கு, சற்றாகிலும் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு ரிலீஃபே இல்லை. அதிகமாக வருத்தப்பட்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு வர்றாங்க. வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர் எப்படியாவது தொற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவரை தொட முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, 28வது வசனம் படிங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளாக வந்து அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். வஸ்திரத்தை தொட்டவனே என்ன ஆச்சு? 29வது வசனம் என்ன சொல்கிறது? உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்னு பார்க்க. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கே ஜென்ஸ் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்விருவாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? இயேசு கிறிஸ்து உங்களோட வர்றதுக்கு சம்மதித்து வந்துக்கிட்டு இருக்கிறார். த டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா அங்கே உங்கள் டாக்டர் வந்து மரண தருவாயில் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இடையூறு வருது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்திரீ அவங்களுடைய பிரச்சனைக்காக வந்து நிற்கிறாங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவீங்க? இல்லை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துட்ட சீக்கிரம் வாங்க, முதல்ல எங்கள் வீட்டில் இருக்க பிரச்சனையை நீங்கள் தீர்த்துருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் இதை பாருங்கள், அப்படி சொல்லுவீங்களா இல்லையா? எஸ். ஆனால் எவரு பொறுமையாக இருந்தார் பாருங்கள். இது வந்து அனுமதிக்கப்படுகிறது, சமயத்தில் இது அனுமதிக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அவர் இந்த ஸ்திரீ குணமாக்கப்படுவதை நேரில் பார்க்கிறார். உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வஸ்திரத்தை தொட்டாலும் கூட இயேசுவானவற்றிருந்த வல்லமை 12 வருடமாக பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ குணம் பெற்றாள் அப்படின்னு சொல்லும்போது, கண் கூட அவர் எவ்விரு பார்க்குறார். பார்க்கும்போது அவருடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? இன்னும் அதிகமாக வர்த்திக்கப்படும். ஆனால் பாருங்கள், திடீர்னு ஒரு சோதனை வருது. என்ன சோதனை வருது அப்படின்னா, இந்த ஸ்திரீ வந்து அவங்க தன்னுடைய வேதனையிலேருந்து நீங்கி சுகம் பெற்றாங்க. ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது மகளே, நீ சமாதானத்தோடைய போ, உன் வேதனை நீங்கி சுகமாக இருன்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு பார்த்தோம்னா எவருக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை பாருங்கள். 35வது வசனம், மார்க் 5:35 என்ன சொல்லுது பாருங்கள். பேசிக்கொண்டிருக்கையில் வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால்
இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார். இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா என் மகளை காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு அந்த எவரு யோசிச்சிருப்பார். ஆனால் அப்படி அந்த அவர் எவரோட வீட்டிலேருந்து வந்து சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அடுத்த வசனத்தை படிங்க பார்ப்போம். ஜெப ஆலய தலைவனை பார்க்க என்ன சொல்கிறாரு? பயப்படாதே, என்ன செய், விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வீட்டில் வந்து என்ன தொடர்ந்து போகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு சில பேரை மட்டும் அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறாரு? அழுது புலம்புறவங்களை நகட்டி விட்டு அழுது புலங்குறவங்களை கண்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஏன் இந்த சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? 39வது வசனம். பிள்ளை மரிக்கவில்லை, என்ன செய்கிறாளாம், நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே என்னாச்சு அப்படின்னா, அங்கே சிரிப்பு, நகைப்பு, கேலி. ஆனால் இயேசு கிறிஸ்து தாயின் தகப்பனை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு என்ன செய்கிறாருன்னா, பிள்ளையோட கையை பிடிச்சி அவர் என்ன சொல்கிறாரு? தலித்தா கூமி அப்படின்னு சொல்லி, சிறு பெண்ணை எழுந்திரு அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த சிறு பெண் எழுந்திருப்பதை நாம் படிக்கிறோம். அவளுக்கு வயது எத்தனை? 12 வயது. 12 வயது. அப்போ இது நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்கே பயம், அவிசுவாசம், பரியாசம், கேலி, நகைப்பு இதெல்லாம் இருந்தால் அற்புதத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் விசுவாசம், ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த மிராக்கிள், எவரோட மகள் உயிர் தெழுந்தாள் என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊராகிய நாசரேத், அதுக்கு அவர் போனார். போகும்பொழுது அந்த இடத்துல வந்து அற்புதங்கள் அதிகமாக செய்யவில்லை. ஏன் வந்து நாசரேத்தில் அற்புதம் அதிகமாக செய்யலை அப்படின்னு சொன்னால், நீங்கள் படிங்க மார்க்கு 6 5வது வசனம் 6வது வசனம். மார்க்கு 6 5வது வசனமும் 6வது வசனம் படிங்க பார்ப்போம். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசம், பாருங்க அவிசுவாசம், அவருடைய அவிசுவாசத்தினால என்னது, ஆச்சரியப்பட்டு, அதாவது நிறைய தடவையில் விசுவாசத்தை குறித்து தான் ஆச்சரியப்பட்டிருக்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ள நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுறார். ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் மட்டும்தான் அங்கே பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, அவிசுவாசம் இருந்தனால அவங்க அற்புதத்தை அனுபவிக்க முடியலை. நாசரேத்து ஜனங்கள் அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க முடியல. ஏன்னு சொன்னால் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவன் தச்சனுடைய மகன் அல்லவா, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு உலக பிரகாரமான சிந்தனை தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க வந்து அவருடைய வல்லமையை பற்றி அவர்கள் அதை உணராமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஊழியத்தில் அவர் புறக்கணிப்பை அவர் சந்தித்தார். புறக்கணித்தாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்களே புறக்கணித்தாங்க. சம்டைம்ஸ் என்னென்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஊழியத்தில் இருக்கும்போதே போய் தொந்தரவு பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருக்கும்போதே சொல்கிறாங்க, உங்கள் சகோதரரும் தாயும் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், யார்? என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் யாரோ அவங்க தான் எனக்கு தாயும் சகோதரர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இந்த மார்க் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இன்னும் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் 12 சீசர்களையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, 7வது வசனத்தை படிங்க. அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். சகல விதமான அதிகாரங்களையும் அவர் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறாருன்னா, வழியில் பையே
அப்பம், காசு இதெல்லாம் கொண்டு போகாமல் நீங்கள் பாதரட்சைகள், ஒரு தடி, இதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மினிஸ்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், அதாவது இந்த மினிஸ்டர்ஸ் வந்து மெம்பர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஊழியக்காரங்க வந்து சபை விசுவாசிகளை சந்திக்கும் பொழுது, இந்த சபை விசுவாசிகள் என்ன செய்யணும்னா ஊழியக்காரங்களை போஷிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம பவுலார் வந்து ஒரு சில சமயத்தில் ஒரு சில சபைகளில் போகும்போது அந்த சபை மக்கள் பவுலாரை நல்லா கவனித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும் பொழுது அது ரொம்ப நெருக்கமான, ஒரு அழகான, ஆரோக்கியமான ஒரு உறவாக இருக்கும். அதனால தான் என்னென்னா மினிஸ்டர்ஸ்க்கு வந்து அதிகமான ஒரு இது இல்லாமல் பர்ஸு அதெல்லாம் ரொம்ப நீங்கள் ப்ரிப்பரேஷனோட போக தேவையில்லை. நீங்கள் எங்கெங்கே போகிறீங்களோ ஊழியக்காரங்க உங்களுக்கு சபை விசுவாசிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உறவை அவர் சொல்லதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தோம் என்னென்னா, இந்த ஊழியத்தில் யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை பார்க்குறோம். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் அப்படியே எண்டுக்கு வருது. அவருடைய தலை சிறைச்சேதம் செய்யப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் தளர்த்து வருகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் மரித்தான் ஆனால் திரும்பவும் உயிர்த்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லி வல்லமையாக அங்கே இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை அவர்கள் கண்டு இதை சொன்னார்கள் என்று நம்ம படிச்சிருக்கோம். சரி, அப்போ நம்ம இந்த வாரம் நம்ம படித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், புயல் வெளியில் இருந்தாலும் சரி, புயல் உள்ளே இருந்தாலும் சரி. சீசர்களுக்கு புயல் வெளியில் இருந்துச்சு, லேகியோனுக்கு புயல் உள்ளே இருந்துச்சு. புயல் உள்ளே இருந்தாலும் அந்த கூக்குரலை எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன். சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட அவர் கண்காணிக்கிறார், அவர் பார்க்கிறார் அப்படின்றத நம்ம அறிந்து கொண்டிருக்கிறோம். இரைச்சலையும் தாண்டி மெல்லிய குரலை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் பார்க்குறோம் என்னென்னா, எவருடைய ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய ஜெபம் எவ்வளோ முக்கியமாக இருக்குது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அப்படின்றத நம்ம படித்தோம். பயம், சந்தேகம், அவிசுவாசம், நகைப்பு இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன அப்படின்னா, ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்து விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நம்ம மிராக்கிள்ஸை நம்ம அனுபவிக்கலாம் என்பதை நாம் படித்து கொண்டோம். புறக்கணித்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்க்குறோம், வித்தியாசமான ஒரு மேசியாவாக தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஓய்வு எடுக்கும்படியாக அவர் போகிறாரு. ஓய்வு எடுக்கும்படியாக வனாந்தரத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆல்ரெடி 5000 பேர் உட்காந்துருக்குறாங்க. இவர் அங்கே வர்றாருன்னு சொன்னோடனே, சரி இங்கே நிறைய பேர் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, உங்கள் பாடம் முடிஞ்சிச்சு, உங்கள் பாட வேலை முடிஞ்சிச்சு, நீங்கள் போய் ஸ்டாஃப் ரூமில் உட்காடுறீங்க. உட்கார்ந்தவுடனே ஹெட் மாஸ்டர்லேருந்து ஒரு ஸ்லிப்பு வருது, நீங்கள் அந்த கிளாஸுக்கு போங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க. எத்தனை பேர் அப்படி இப்போ தான் அப்படின்னு உட்காரலாம் அப்படின்னு நினச்சி ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சி வரும்பொழுது அங்கே கிளாஸ் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் விருப்பப்பட்டு போவாங்க? இவர் வித்தியாசமான மேசியா. அவர் என்ன செய்கிறாரு, ரெஸ்ட் எடுக்கணும் தான் அங்கே போனார். ஆனால் அங்கே பார்க்குறாரு, மெய்ப்பனில்லாத ஆடுகள் போல் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவர் என்ன செய்கிறாருன்னா மீண்டுமாக உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். உபதேசத்தை ஆரம்பித்து அது மட்டும் இல்லாமல் ஆவிக்குரிய தேவைகளை பூர்த்தி பண்ணுறார். அதுக்கப்புறம் என்னென்னா சரீர பிரகாரமான தேவையை பூர்த்தி செய்கிறார். அவங்க சொல்கிறாங்க 200 பணம் தான் இருக்குது, என்ன செய்ய 5000 பேருக்கு மேலே இருக்கிறாங்களே எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கொடுங்க அப்படின்றார். நீங்கள் கொடுங்க அப்படின்ற, எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னும் போது அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாங்க. 5 அப்பம் 2 மீனை கொண்டு வந்த உடனே அவர் எல்லாரையும் வரிசையாக உட்கார விடுங்கன்னு சொல்கிறார். எல்லாமே வித்தியாசமான மேசியா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஆனாலும் பந்தியை உட்கார சொல்லுங்கன்னு சொல்கிறாரே அப்படின்னா எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதனால் அது மட்டும் கிடையாது, இந்த அடையாளங்களை அற்புதங்களை செய்த உடனே 5000 பேருக்கு போஷித்த உடனே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் நம்மை இந்த ரோம ராஜ்யத்தின் ஆதிக்கத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து அவர் இங்கே ராஜாவாக அவர் ஆள போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு ராஜாவாகிறதுக்காக அவர் வரல, பாவ அடிமைத்தனத்திலிருந்து மக்களை நீக்கி
தன்னுடைய உயிரை மக்களுக்காக கொடுப்பதற்காகவே அவருடைய ஊழியம் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். அதனால் வித்தியாசமான ஒரு மேசியாவாக அவர் இருக்கிறாரு. நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தின் பிடியில் நம்ம சிக்காமல் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அவரையே முற்றிலுமாக சார்ந்து விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். எந்த விதமான நோய் பிணிகள் வந்தாலும் சரி, ஒருவேளை வெளியில் பிரச்சனை வந்தாலும் சரி, புயல் மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சுழல் காற்று வந்தாலும் சரி, இல்லை புயல் உள்ளே அடித்தாலும் சரி, முற்றிலுமாக இயேசுவை சார்ந்து நிற்கும் பொழுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆகையினால் நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த கடற்கரை அருகே அற்புதங்கள் நம் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாக நாம் ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பிதாவே, உடைய சமூகத்திலே நாங்கள் மீண்டுமாக நாங்கள் வருகிறோம். தேவனே, அருமையான பாடங்களை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். ஆவியானவர் எங்களோடு பேசினதுக்காக, வசனங்களோடு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பாடங்களை நாங்கள் பத்திரமாக நாங்கள் எங்கள் இருதயத்திலே பொக்கிஷமாக நாங்கள் வைத்து இன்னும் விசுவாசத்திலே வளரும்படியாக, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு பயிற்சி கொடுங்க. எங்கள் மனதை பக்குவப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி நிற்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.